சென்னை மாநகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடக்கம். 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மதுரை மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை ஒட்டி 6000 பேருக்கு அசைவ உணவு தயாரிப்பு, 750 பேருக்கு சைவ உணவு தயாரிக்கும் பணி தீவிரம். உடல் நலக்குறைவால் காலமான காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் அஞ்சலி. சென்னை மணப்பாக்கத்தில் இன்று மாலை இறுதிச் சடங்கு. மறைந்த EVKS இளங்கோவன் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு. பொது வாழ்வை போற்றும் விதமாக மரியாதை என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. வங்கக்கடலில் இன்று உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாளை மறுநாள் நாகை, திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. தாமிரபரணி ஆற்றில் 80,000 கன அடியிலிருந்து 2,000 கன அடியாக குறைந்த நீரின் அளவு. சாலைகளில் தண்ணீர் வடிந்த நிலையில் இயல்பு நிலைக்கு திரும்பும் நெல்லை மாவட்டம். கார்த்திகை தீபத்தை ஒட்டி திருவண்ணாமலையில் 3வது நாளாக குவிந்த பக்தர்கள். பௌர்ணமியை ஒட்டி கிரிவலம் மேற்கொண்டு பல்லாயிரக்கணக்கானோர் வழிபாடு. கனமழையால் திருச்செந்தூர் கோயிலுக்கு இன்று வரவேண்டாம் என பக்தர்களுக்கு அறிவுரை. வார விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகளும் வெளியேற்றம். திருநெல்வேலி மாவட்டத்தில் 3 நாட்கள் பெய்த கனமழை எதிரொலி. நெல், வாழை, கரும்பு என ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் பயிர்கள் பாதிப்பு. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் திறக்கப்பட்ட உபரி நீரால் வெள்ளக்காடான கிராமங்கள். பாதுகாப்பான இடங்களை தேடிச் சென்ற மக்கள். கனமழையால் தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் சேதம். அரசு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டி அடித்த இலங்கை கடற்படை. படகுகளின் வலைகளை விட்டுவிட்டு தப்பி வந்த மீனவர்கள். நாகையில் நகராட்சி நீர்த்தேக்க தொட்டியில் பயன்படுத்தப்படாமல் இருந்த குளோரின் சிலிண்டரில் கசிவு. சரி செய்ய சென்ற தீயணைப்பு வீரர்கள் 2 மயக்கம். மூன்று நாள் பயணமாக இந்தியா வருகிறார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே. முதலாவதாக குடியரசு தலைவர், அடுத்து பிரதமரை சந்திக்கிறார். தென்கொரியாவில் ராணுவ சட்டத்தை அமல்படுத்திய அதிபர் யோன் சுக் இயோலின் பதவி பறிப்பு. உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். குட் பேட் அக்லி படத்தில் இளமையான தோற்றத்தில் நடிகர் அஜித். புதிய வீடியோவால் ரசிகர்கள் உற்சாகம். மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வலுவான நிலையில் ஆஸ்திரேலிய அணி. ஆரம்பத்தில் 3 விக்கெட்டுகளை இழந்தாலும் சதம் விளாசினார் டிராவிஸ் ஹெட்.